அட எப்பயுமே ஒரே மாதிரி பருப்பு பொடி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டல்காரவங்க சொன்ன சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமாக ருசியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. அதுக்கு ஒரு கடாயில் துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் மசூர் தால் ஒரு கப் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, இது மூணையும் ஒரே அளவு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு பருப்புக்கு ஒவ்வொரு டைம் எடுக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுக்கிறோம் இல்லையா, இந்த பருப்பு வறுக்கிற போதே அதே கப் அளவில் உளுந்தம்பருப்பு தனியாக வறுத்து வச்சுக்கிட்டு இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது இட்லி பொடி மாதிரி இட்லி பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உளுந்தம்பருப்பு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலன்னா நீங்கள் இதையே நீங்கள் இட்லி பொடியாகவும் சாப்பிட்லாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்காக 4 மிளகாய் வத்தலும் காஷ்மீரி சில்லி 4 எடுத்திருக்கேன் கலருக்காக. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, இந்த இன்க்ரீடியன்ட் தான் இதில் நல்ல மனம் கொடுக்க போகுது. நிலக்கடலையும் வெள்ளை எள்ளு இது ரெண்டையுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா இதை வறுத்து தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. இது பருப்பு பொடியோட டேஸ்ட்டை ஒரு படி இல்லைங்க, ஒரு 4 படி தூக்கி ஹைலைட் பண்ணி கொடுக்க போகுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிலக்கடலையும் எள்ளும் போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். அப்படி ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், இதையும் நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைக்குத்தளவு கருவேப்பிலை இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதே கடாயில் சூட்லேயே தேவையான அளவு உப்பையும் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பூண்டை மட்டும் நல்லா முறுன்னு வறுத்தெடுக்கணும். நல்லா முறுன்னு வறுத்து எடுத்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு அதோடு அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி பாருங்கள். அப்படியே வடித்த சாதத்தோடு வச்சு அந்த பருப்பு பொடியை மேலே ஃபுல்லாக நல்லா தூவி அதோடு நெய்யை ஊற்றி சாப்பிடும் போது தேனாமதமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூண்டு நல்லாவே மொறுன்னு இருக்கணும். நல்லா மொறுப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா அந்த பூண்டை வறுத்து எடுத்துட்டு அதோடு வச்சு ஆற வச்சு நல்லா அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ மணமாக அந்த நிலக்கடலை பருப்பு எள்ளும் ஆட் பண்ணியிருக்கனால பருப்பு பொடி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வீட்டிலேயே அட்டகாசமான பருப்பு பொடி, அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அந்த பருப்புகளை மட்டும் வறுக்கிற டைம் மட்டும்தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்படி இதை ஒரு 2 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம்.